ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு நமஸ்காரம். இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 27/5/2024 இந்த நாள் எப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் குரோதி வருடம் வைகாசி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை சதுர்த்தி திதி மாலை 4:54 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை பஞ்சமி திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா பூராடம் நட்சத்திரம் பகல் 10:12 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து உத்திராடம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. பகல் 10:12 வரை, அதாவது பூராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மரண யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு சுபம் அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 6:34 வரைக்கும் தான் கொடுத்திருக்கா. அதனைத் தொடர்ந்து சுப்ரம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பாலவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு கீழ்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே சாவித்ரி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருக்கா. இது போக சதி அனுசூயா ஜெயந்தி அப்படிங்கிறதையும் கொடுத்திருக்கா. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:27 சந்திர உதயம் என்பது இரவு 10:04 சந்திர அஸ்தமனம் என்பது காலை 8:53 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் என்பது நாளைய தினம் அதிகாலை 4:14 முதல் 5:45 வரையில் நீடித்திருக்கிறது. இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் சென்னையை பொறுத்தவரை காலை 7:20 முதல் 8:55 வரையிலும், யமகண்டம் என்பது பகல் 10:30 முதல் மதியம் 12:06 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 1:41 முதல் 3:16 வரையிலும் சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா கிழக்கே சூலம் காலை 9:08 வரைக்கும் அந்த சூல தோஷம்ங்கிறது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் கொடுத்துருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த சதி அனுசூயா ஜெயந்தி அப்படிங்கிறத கொடுத்துருக்கா. நம்ம இதை சதி அனுசூயான்னு படிக்கிறத பத்தி சதி அனுசூயான்னு படிக்கிறோம். இந்த சினிமா பேர்ல கூட பார்த்தோம்னா சதி லீலாவதி அப்படிங்கிற மாதிரிலாம் இவ படிக்கிறா. அது சதி இல்ல, சதின்னு சொன்னா ஏதோ சூழ்ச்சி பண்றான்னு அர்த்தம். இது சதி அப்படின்னு சொல்லணும். சதி அப்படின்னு சொன்னால் ஒரு பதிவிரத்தை, ஒரு நல்ல மனைவி, நல்ல துணைவி அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இந்த சதி அனுசூயா ஜெயந்திங்கிறது இன்னைக்கு கொடுத்திருக்கிறதுனால அந்த அனுசூயாவினுடைய கதை நம் எல்லோருக்கும் தெரியும். இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த நேரத்திலே அந்த சதி அனுசூயா ஜெயந்தி நாளிலே அந்த கதையை நாம் நினைவுபடுத்தி பார்ப்போம். அதாவது இந்த பதிவிரதா தர்மம் அப்படின்னு சொன்னாலே அந்த அனுசூயா அப்படிங்கிறத ஒரு உதாரணமா சொல்லுவா தெரியுமா. இந்த அனுசூயா யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அத்ரி மகர்ஷியினுடைய மனைவிதான் இந்த அனுசூயா. இந்த அனுசூயாவை பற்றிய கதையை அந்த வால்மீகி ராமாயணம் என்பது தெளிவாகவே நமக்கு எடுத்துரைக்கிறது. வால்மீகி ராமாயணத்திலே இந்த சத்தி அனுசூயாவினுடைய அந்த கதை ஒரு பாகமானது வருகிறது. இந்த அனுசூயா ஒரு நல்ல பதிவிரத்தை அப்படின்னு சொல்றா. எந்த அளவிற்கு ஒரு பதிவிரத்தை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சமயம் நாட்டில் பார்த்தோம்னா ரொம்ப பஞ்சகாலமா இருந்ததாம். தண்ணீர் பஞ்சம், எல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியாம இருக்கும் பொழுது இந்த அனுசூயாவினுடைய அந்த வலிமை, அதாவது இந்த பதிவிரதா தர்மத்தின் காரணமாக இந்த அனுசூயா அந்த ஊருக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிறதுனால மந்தாகினி நதியே அந்த ஊர்ல பிரவாகமா ஓடித்தாம். மழை இல்லாத சூழலிலும் கூட மந்தாகினி நதியை அந்த நாட்டிலே பாய வைத்து அந்த ஊரை செழிக்க வைத்த அந்த ஒரு திறன், அந்த ஒரு வலிமை அப்படிங்கிறது அனுசூயாவுக்கு உண்டுன்னு சொல்லி அந்த கதையானது சொல்கிறது. இதை பார்த்துட்டு அந்த முப்பெரும் தேவியர்னு சொல்றோம் இல்லையா, இந்த பார்வதி லக்ஷ்மி சரஸ்வதிக்கே ஒரு பொறாமை வந்துடுத்தான். இந்த அளவிற்கு நம்ம விட சிறந்த பதிவிரதையா அப்படின்னு சொல்லி தங்களுடைய கணவன்மார்களை ஏவி விட்டார்களாம். இந்த முப்பெரும் தேவர்கள் இருக்கா இல்லையா, யார் மும்மூர்த்திகள் இருக்கா இல்லையா, இவா 3 பேரையுமே இவ என்ன பண்ணாலா, ஏவி விட்டாளா. நீங்க போய் அவளை டெஸ்ட் பண்ண வேண்டியது, அவளுடைய பதிவிரதா தர்மம் எப்படி இருக்குங்கிறத நீங்க பரிசோதனை பண்ணி பார்க்கணும்னு சொல்லி, அதாவது பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் 3 பேருமே வராலாம். எங்கே, இந்த அனுசூயா அந்த அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு வராலாம். அந்த நேரத்துல அத்ரி மகரிஷி வீட்டுல இல்லை, அனுசூயா மட்டும்தான் இருந்தாலாம்.
அப்ப அனுசூயாட்ட போய் பிக்ஷை கேட்கிறாய் வா. 3 பேர் என்ன பண்றான்னா ஒரு முனிவர்கள் மாதிரி வேஷம் போட்டு போய், ஒரு சில கதையில வந்து 3 பேர் அப்படியே போனாங்கிற மாதிரி இருக்கு. ஒரு சில கதையில பார்த்தோம்னா அவர்கள் வந்து 3 பேரும் முனிவர்கள் போல் மாறு வேடம் தரித்து போய் பிக்ஷை கேட்கிறா அப்படிங்கிற மாதிரியும் சொல்றார். பௌதி பிக்ஷாந்தேகின்னு பிக்ஷை கேட்கும் பொழுது அனுசூயா வந்து பிக்ஷை போட வரும்பொழுது அவ சொல்றா 3 பேருமே, நீ இது போல பிக்ஷையை இடப்படாது, எங்களுக்கு தேவை, நாங்க ஒரு விரதம் வச்சுட்டு இருக்கோம், நிர்வாண பிக்ஷையை இட வேண்டியது, நீ வந்து உடம்பிலே ஆடை ஏதுமின்றி எங்களுக்கு பிக்ஷை அளித்தால் தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாலாம். இதை கேட்ட உடனே அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. வந்து கேட்கிறவாளுக்கு நம்ம பிக்ஷையும் இட்டாகணும், அதே நேரத்திலே அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற விரதத்திற்கும் பங்கம் வந்து விடக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணாலாம், தன்னுடைய அந்த பதிவிரதா தர்மத்தின் மூலமாக வந்திருக்கக்கூடிய அந்த மூவரையுமே குழந்தைகளாக மாற்றிவிட்டாலாம். அந்த ஒரு க்ஷணத்தில் அவர் நினைச்ச உடனேயே அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜலத்தை எடுத்து தெளிச்ச உடனேயே அவர்கள் மூவருமே குழந்தைகளாக மாறி நின்றார்களாம். அந்த குழந்தைகளாக அவர்கள் மாறி நின்ற உடனேயே இவளுக்குள்ளாக ஒரு அந்த மாத்ருத்தம் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா, அதாவது ஒரு அன்னை, ஒரு அம்மாவுக்கு ஒரு தன்மைங்கிறது பெருக்கெடுத்து அவள் அந்த 3 பேரையும் அள்ளி பால் கொடுத்தாள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றார் அந்த கதையில. அதே மாதிரி பிக்ஷையும் கொடுத்தாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதாவது அந்த 3 குழந்தைகளினுடைய வயிற்று பசியை போக்கினாள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றார் அந்த கதையில. இதுக்கப்புறம் அந்த அத்திரி மகரிஷி வரார். அவருக்கு அங்க ஞான திருஷ்டியின் மூலமாகவே என்ன நடந்ததுங்கிறது தெரியறது. அவர் வந்து நேரா அனுசூயாட்ட வந்து இந்த 3 குழந்தைகள் யாருன்னு கேட்கும் பொழுது அவளும் வந்து எதையும் மறைக்காம இந்த மாதிரி 3 பேர் வந்தார்கள், அவர்கள் பிக்ஷை கேட்டார்கள், நிர்வாண பிக்ஷைன்னு கேட்டார், அந்த மாதிரி மாத்திட்டு அவளுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாலாம். இதை பார்த்து நாரத மகரிஷி அங்க போய் சொன்னாரா, உங்க 3 கணவன்மார்களும் குழந்தைகளாக மாறிவிட்டார்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவ 3 பேரும் பதறி அடித்து கொண்டு ஓடி வந்து, அம்மா நீதான் எங்களுக்கு மாங்கல்ய பிக்ஷையை தரணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணும் பொழுது அவர்கள் மூவரும் மீண்டும் அதே போல மும்மூர்த்திகளாக உருமாறினார்கள் அப்படின்னு சொல்றார். இதுல அந்த கதையில எப்படி சொல்லியிருப்பான்னு பார்த்தா, இந்த அனுசூயாவினுடைய அந்த பதிவிரதா தர்மத்தினை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகின்ற விதமாக இந்த மும்மூர்த்திகளும் அங்கே திருவிளையாடலை நடத்தினார்கள். அத்திரி மகரிஷியே அப்படித்தான் புரிஞ்சுக்கிறாராம். தன்னுடைய மனைவியினுடைய அந்த பதிவிரதா தர்மத்தினை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டுகின்ற விதமாக இவர்கள் மூவரும் தாங்களாகவே விருப்பப்பட்டு குழந்தைகளாக மாறி போனார்கள் அப்படிங்கிற மாதிரி தான் அத்திரி மகரிஷியே புரிஞ்சுக்கிறார்கள் மாதிரி சொல்லியிருக்கா. இந்த கதையின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, அந்த பதிவிரதா தர்மத்திற்கு இறை சக்திகளே அடிமையாகும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த காலத்துல இந்த பதிவிரதா தர்மம் அப்படின்னு சொன்னாலே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் அது ஏதோ ஒரு நகைச்சுவை கூடிய வார்த்தையாக தோன்றுகிறது. இவங்க எல்லாம் இது என்ன சார், எந்த காலத்துல இருக்கீங்க, இப்போ போய் பதியாவது விரதமாவது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஏதோ கேலியும் கிண்டலுமாக இந்த குழந்தைகள் பேசுகிறார்கள். அதுல எவ்வளவு சூக்ஷ்மம் அடங்கி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கணும். அதாவது ஆண்டவனை வந்து நம்ம குழந்தையா மாத்தணுங்கிறது நம்முடைய நோக்கம் இல்லை. அந்த தர்மத்தின் மூலமாக எதையுமே நம்மால் சாதிக்க முடியுங்கிற ஒரு திறன் இருக்கு இல்லையா, அதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும். வானத்தையே வில்லாக வளைக்கக்கூடிய திறன் என்பது அந்த பதிவிரதா தர்மத்திற்கு உண்டு. யார் ஒருவர் பதிவிரதா தர்மத்தோடு செயல்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த உலகமே அடிமையாக இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.